ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ஸோ கேரட்டோட நன்மைகள்லாம் நிறைய டாக்டர்ஸ் யூடியூப்பில் கூகுளெலாம் ஏகப்பட்ட இதனுடைய நன்மைகள் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எப்படி செய்யணும் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஒரு 3 கேரட் எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு ஓரமாக வச்சுடுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 தேங்காய் சில்லி எடுத்து பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 2 பல்லு அளவு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலைங்க, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொரகொரப்பான ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துருங்க, அரைச்சி கொண்டு வந்துருங்க. இந்த அரைச்சதை ஓரமாக வச்சுடுங்க. அது என்ன பண்ணலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த கேப்பில் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களை நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து பொரிய விட்டு கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, வெங்காயங்க 3யும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு இந்த மாதிரி வர மாதிரி வதக்கிக்கோங்க. வேக வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அதையும் சேர்த்து நல்லா தண்ணி வற்றின உடனே ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், இந்த தேங்காய் எல்லாம் போட்டு அதையும் சேர்த்துருங்க. இந்த பவுடரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. போதுங்க. சுட சுட ரசம் சாதத்துக்கும் இல்லாட்டி வத்த குழம்புக்கும் சர்வ் பண்ணுங்கள். அப்படி இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.